பரங்கிக்காய் கூட்டு கேரளா ஸ்டைலில் இன்றைக்கி சொல்லலான் இருக்கேன். அதில் என்னென்னலாம் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இது பரங்கிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இது இப்போ நான் ப்ரெஷரில் வேக வைக்கிறதுனால கொஞ்சம் கட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தின்னாக கட் பண்ணி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3/4 கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது பருப்பு போடாமையும் செய்யலாம், பருப்பு போட்டு செஞ்சால் இன்னும் சுவையாக இருக்கும். அப்புறம் கேரளா ஸ்டைலில் இந்த காராமணி பயரும் போட்டு பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறதில்ல, இது துவரம் பருப்பு போட்டு செய்கிறேன். துவரம் பருப்பு நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அது சாதத்தை கூட குக்கரில் வச்சதுனால நல்லா முன்கூட்டியே வேக வச்சாச்சு. பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்திருக்குது துவரம் பருப்பு. அப்புறம் இன்றைக்கி நான் செய்கிறது என்னென்னா, என்னோடய மெயின் டிஷ்ஷாக அது சைட் டிஷ்ஷாகவும் இது செய்யலாம். நம்ம ரசம்லாம் வைக்கும்போது சைட் டிஷ்ஷாகவும் செய்யலாம். அதுக்கு வந்து தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கணும். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். நல்லா சவக்க வறுத்து போடணும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தோணுது இந்த கேரளா ஸ்டைல் கூட்டு நம்ம தமிழ்நாட்டில் செஞ்சது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மிக்சியில் போட்ட தேங்காய் கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் காயில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த கூட்டு செஞ்சுட்டு கடைசியில் வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் கடுகு, அந்த தேங்காய் வறுக்கிறதுக்கு தான் நான் தனியாக தேங்காய் வச்சுருக்கேன். அது நல்லா சவக்க வறுத்து போடணும். அரைக்கவும் தேங்காய் எடுத்துக்கணும், வறுக்கிறதுக்காகவும் எடுத்துக்கணும். இப்போ வந்து ப்ரெஷர் பேனில் இந்த காய் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு காரம் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் இப்போ மிளகாத்தூள் வந்து என்னோடய தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு சின்ன துண்டு பரங்கிக்காய் தான் இது. அதுக்கு தேவையான அளவு நான் துவரம் பருப்பும் போடுறதுனால அதுக்கு தகுந்தபடி மிளகாத்தூள் சேர்த்து இப்போ நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். ஒவ்வொருத்தர் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி விட்டு இது ப்ரெஷரில் வேக வச்சுக்கலாம் காயை. நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, காய் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொதிக்கிற தண்ணி விட்டு தான் நான் காய் யூஸ்வலாக வேக வைப்பேன்னு சொல்லியிருக்கேன். இது இப்போ ப்ரெஷராக இருந்தால் கூட கொதிக்கிற தண்ணி விட்டு அந்த சமையல் டைம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். நம்ம பச்சை தண்ணி விடுறதை விட அதுக்காகவே நான் எப்போவுமே கொதிக்க வச்சு தண்ணி தான் சேர்த்துறது காய் வேக வைக்கும்போது. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அதில் ரொம்ப தண்ணி வேண்டாம், அதனால தான் இவ்வளோ மட்டும் தண்ணி விட்டால் போகிறோம். இது இப்போ வந்து வேகிறதுக்குள்ளார நம்ம அந்த மிக்சியில் போட்ட தேங்காயும் அது கூட ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைச்சிக்கணும். தேங்காய் அரைக்கும்போது கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் தேங்காய், ஏன்னா வறுத்தும் போடுறதுனால அதை கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இது கூட ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம என்ன காய் எவ்வளோ எடுக்கிறோமோ, எத்தனை பேருக்கு சமைக்கிறோமோ அதுக்கு பொறுத்து நம்ம அதோட அளவில் தேங்காய் இதெல்லாம் எடுத்துக்கணும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துட்டு எத்தனை பேருக்கு சமைக்கிறோமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அது நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காவை. ப்ரெஷரு காய் வெந்தாச்சு, ப்ரெஷர் போனதுனால இப்போ எடுத்து பார்த்தா இப்படி இருக்குது. கலர் பார்த்தா ரொம்ப மிளகாத்தூள் போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா இன்னும் பருப்பு நம்ம சேர்த்தணும், அப்புறம் தேங்காய் அரைச்சதையும் சேர்த்து அப்புறம் தேங்காய் வறுத்தும் போடுறதுனால அது காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பரங்கிக்காயை வந்து நல்லா மசிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா அது கூட்டுங்கும் போது நல்லா மசிஞ்ச மாதிரி இருக்கணும். அது கூட இந்த வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது இப்போ நான் வந்து இன்றைக்கி சாதத்துக்கு வந்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காகவே பண்ணதுனால கொஞ்சம் பருப்பும் சேர்த்துக்கலாம்னு நினச்சேன். சைட் டிஷ்ஷாக பண்ணும்போது பருப்பு கொஞ்சமாக எடுத்தாலும் போகிறோம், இல்லைன்னா பருப்பு இல்லாமல் இந்த கூட்டை வச்சுக்கலாம். ரசம்லாம் செய்யும்போது இது சைட் டிஷ்ஷாக பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது கேரளாவில் சொல்கிறது வந்து எரிசேரின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கூட்டுன்னுவாங்க, ஆனால் இந்த கூட்டு ப்ரிப்ரேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கேரளா ஸ்டைல் காட்டலான்னு நினச்சேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பருப்பு போட்டு இனி இது அரைச்ச தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மைய அரைச்சிக்கணும். தேங்காய் ஜீரகம் தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு தேங்காய் வறுத்து போட்டு அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் கட்டியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் இவ்வளோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்லா கொதி விடணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த அளவுக்கு இப்போது தண்ணியாக இருக்குது. நல்லா கொதி வர்ற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த நல்லா கொதி வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போடுறேன். ஏன்னா தேங்காய் வறுக்கும்போது கருவேப்பிலை தாளிப்போம், இருந்தாலும் கொஞ்சம் கருவேப்பிலை இதில் நான் எப்போவுமே கொதிக்கிற குழம்புல கொஞ்சம் போடுறது உண்டு.
கொஞ்சம் கூட சத்தாக இருக்குமே அப்படின்ட்டு. இனி வேறு அது நல்லா கொதிச்சிருச்சு. அதனால் வேறு இதில் பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு, அது எப்பவும் சொல்கிற மாதிரி தேங்காய் எண்ணெய் இருந்தால் அது விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரளா சமையலுங்கிறதுனால. தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலையோ இல்லை வீட்டில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா சாதாரண சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அது எண்ணெயை விட்டு கொஞ்சம் கடுகு போட்டதுக்கப்புறமா நான் முன்னாடி காட்டின அளவு தேங்காய் அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கணும் தாளிக்கும் போது. இப்போ பரங்கிக்காய் கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பேர் சாப்பிட்றதுக்கு அதிகமாக இருந்தால் அந்த அளவுக்கு தேங்காயெலாம் எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா செவக்கணும். நான் இப்போ ஒரு பெரிய மூடி தேங்காவை எடுத்துகிட்டு கொஞ்சம் அரைக்க எடுத்துகிட்டு மிச்சத்தை வறுக்கிறதுக்காக எடுத்தேன். இந்த அளவுக்கு நம்ம பக்கமாகவே நின்று நல்லா வறுத்துக்கணும். கரிஞ்சு போகாமல் தீஞ்சு போகாமல் பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறமா தான் வறுத்து இந்த குழம்புல போடணும். நம்ம தமிழ்நாட்டு கூட்டில் எனக்கு தோணல தேங்காய் வறுத்து போடுவாங்க அப்படின்ட்டு. எனக்கு தோணுது கேரளா ஸ்பெஷலில் தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. தேங்காவெல்லாம் வறுத்து போட்டதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கூட முன்னதை விட இன்னும் கட்டி ஆகிடுச்சு குழம்பு. இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பளத்தோடலாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் யூஸ்வலாக இந்த ஓணம் இந்த விஷு வருடப்பிறப்புலாம் வரும்போது இந்த இலையில வைக்கிறதுக்காக சமைப்போம். நான் டேஸ்ட் பண்ணி மாற்றிட்டேன். இப்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அப்போது இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த இது டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.